இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பணவீக்கத்தினால் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சருக்கு தெரியவில்லை. நாட்டில் பணவீக்கம் அதிகரித்து விட்டதாக மாநிலங்களவையில் ப. சிதம்பரம் பேச்சு. கர்நாடக மாநிலத்தின் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 30,000 கன அடியிலிருந்து 50,000 கன அடி வரை தண்ணீர் திறக்க வாய்ப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிய வழக்கு இறுதி விசாரணைக்காக ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிலமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 2 நாள் விசாரணை முடிந்ததை அடுத்து ஆஜர்படுத்தப்பட்டார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற கோரிக்கை விடுப்பதால் நமக்கு நிதி தர மறுக்கிறார்கள். இதுபோன்ற சில்லுண்டித்தனத்தை எல்லாம் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறோம் என அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். கேரளாவுக்கு கல்வி சுற்றுலா செல்வதை தவறுங்கள். நிஃபா வைரஸ் பரவல் எதிரொலியாக அனைத்து கல்லூரிகளுக்கும் உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய மேல்முறையீட்டு அலுவலர்கள் நியமனம். வாக்காளர் பதிவு அதிகாரியின் முடிவு தொடர்பாக மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 234 தொகுதிகளுக்கு அலுவலர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. சென்னை திருவொற்றியூர் அருகே பேருந்தின் கூரை மீது ஏறி அட்டகாசம் செய்த மாணவர்களுக்கு காவல்துறையினர் அறிவுரை கூறி விழிப்புணர்வு. தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். ராகுல் காந்தி அழைப்பின் பேரில் அவரை சந்திக்க வந்த விவசாயிகளை நாடாளுமன்றத்திற்குள் விடாமல் தடுத்து நிறுத்தம். விவசாயிகள் என்பதால் அனுமதி மறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. हमने यहाँ इनवाइट किया था अपने ऑफिस में मिलने के लिए, तो यहाँ कहा गया है कि उनको अंदर नहीं आने देंगे, शायद क्योंकि वो किसान है. ஹரியானா பஞ்சாப் எல்லையில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரை. விவசாயிகள் கோரிக்கை தொடர்பாக அமைச்சரை அனுப்புவதை விட நடுநிலையான ஒருவரை ஏன் அனுப்பக்கூடாது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட இதுவரை எந்த அனுமதியும் வழங்கவில்லை. மேகதாது அணை தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதில். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் முழக்கம். தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி அமளி. முறைகேடாக பணியில் சேர்ந்த பேராசிரியர்கள் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பேராசிரியர்களின் விவரங்களை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்முருகன் பேட்டி. கர்நாடகாவில் உள்ள உலக புகழ்பெற்ற தூத் சாகர் நீர்வீழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலையில் பசுமைக்கு நடுவே பொங்கி வழியும் நீர்வீழ்ச்சியை காண குவியும் சுற்றுலா பயணிகள். வெம்பக்கோட்டை அகழாய்வில் பழங்கால செங்கல் கட்டுமானம் கண்டுபிடிப்பு. 3ஆம் கட்ட அகழாய்வில் 5 அடி ஆழத்தில் 3 குழிகளில் செங்கல் கட்டுமானம் இருப்பது கண்டுபிடிப்பு. தென்கொரிய அதிபர் அலுவலகத்தில் விழுந்த வடகொரியாவின் குப்பை படு. தென்கொரியா கடும் கண்டனம்.